ஹாய் கைஸ், வெல்கம் பேக். உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷனே ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் சட்டன் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டுங்க. சாப்பிட்டு அட்லீஸ்ட் நான் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சக்ஸஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டிவிட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்க, ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு அந்த பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்பர்ஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட் போயிட்டு தரப்பு போய்ட்டு உங்களுக்கு பிகு தம்மை லைட்டாக ஜூம் போயிட்டு, ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிகு தம்மை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டுருக்கும். எங்கள்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு மேலே காலில் எஸ் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பேஞ்சர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எஸ்வைப் பண்ணால் அந்த பிக் வந்து நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வியூ ஆல் ஃபாண்டு கொடுத்துக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இன்ஃபுட் ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல்குள்ளே போகும். ஜஸ்ட் ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, அப்சால் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பொருளை பார்த்துருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வரும் இல்லையா, ஸோ அது வந்து நான் கட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து ஜஸ்ட் இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்க. ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸும் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரோமாக்கி இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் வந்து பாருங்கள் இந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் மேலே பென்சில் ஐக்கன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு சேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட் அது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் சாங் இருக்கு பாருங்கள், ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் இந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட் போய்ட்டு தரப்பு போய்ட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் ஆப் போய்ட்டு நான் வந்து சென்டராக நான் வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு லைட்டாக செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கட் பண்ணிடலாமா. ஜஸ்ட் அது கரெக்டாக அந்த 9 புக் மார்க் வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் அந்த டைம் பேர் கம்ப்ரஸரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணு பார்த்துலாமா. ஜஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல்ன்றது இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நேனஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லி அதில் ஏதோ ஒரு பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புஷம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த வெட்டில் வந்து அந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு குமார் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட எல்லா லேயருக்கும் மேலே ஆட் ஆகிருக்கும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. சொல்லலாம். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எத்தனை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஸ்டார் இருக்கட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொட்டினா ஜஸ்ட் இந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். இதே சேம் மெத்தில் இந்த கேஃபாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தில் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேஃபே இருக்கிற இடத்துலையுமே பிக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கு நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதான் நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேபர் பாருங்கள். அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. சொல்லலாம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் தர ஆப்ஷன் போயிட்டு உங்களோட பிகு சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் சென்டராக நீங்கள் வந்து நான் செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இதே சேம் மெத்தடில் தேர்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக ஆட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துலாமா. ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு 2 கிரேயில் மட்டும் தான் எஃபெக்ட் இருக்கும். அடுத்தடுத்த கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கேர் மாதிரி பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த 50 இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு கிரே கலர் கிளிக் பண்ணிட்டு அது பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தா இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தடுத்த கிரே கலர் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இப்போ நாம் இந்த கிரே கலரில் பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் பிக் ஆட் ஆயிடும். இதே சேம் இடத்துல அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கேஃப் இருக்கிற இடத்துல பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தா எல்லா லேயருக்கும் மேலே ஆடே இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். ஸோ இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருந்துச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணுது அதே பேஸ்ட் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கம்மியாயிருச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் இந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலருக்கு போயிட்டு கலர் போட்டு ஸ்டாரை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. டன். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த லுக்கை கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு பிக்கு ஷோ ஆகிற இடத்துக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க வந்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு லுக்கு வேணாக்க ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தா 3 லேயர் ஆஃபில் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்க ஸோ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு நார்மலாக வேணால் நார்மலாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வேணால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.